இமயமலை நாடான நேபாளத்தின் வடக்கு எல்லையோர பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு காரணமாக மிகப்பெரிய பேரழிவு நிகழ்ந்துள்ளது. திபெத் எல்லையை ஒட்டியுள்ள ரஸ்வா மாவட்டத்தில் முன்னறிவிப்பின்றி பாய்ந்து வந்து பேரமைதியேற்ற நீர்வெள்ளம் கிராமங்கள், சந்தை பகுதிகள், பாலங்கள் மற்றும் மின்திட்டங்களை அடித்து சென்று பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்பேரழிவில் குறைந்தது 8 முதல் 10 பேர் உயிரிழந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் 40க்கும் மேற்பட்டோர் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளனர். எல்லையின் மறுபுறம் அமைந்துள்ள சீன எல்லைக்குட்பட்ட திபெத் பகுதியிலும் பலத்த சேதமும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்று காலை உள்ளூர் நேரப்படி சுமார் 9 மணி அளவில் காத்மாண்டுவின் வடகிழக்கில் 125 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ரசுவா மாவட்டத்தில் ஓடும் போதைஹோஷி மற்றும் திரிசூலி ஆறுகளில் திடீரென நீர்மட்டம் பல மடங்கு உயர்ந்தது. திபெத் பீடபூமி பகுதியிலிருந்து சீறி பாய்ந்து வந்த இந்த வெள்ள நீர் சியாப் ருபேசி மற்றும் திமுறை ஆகிய வணிக சந்தை பகுதிகள் மற்றும் குடியிருப்புகளுக்குள் புகுந்தது. நீர்வரத்து மிக விரைவாகவும் கடும் வேகத்துடனும் இருந்ததால் பொதுமக்கள் தற்காத்துக் கொள்ளக்கூட அவகாசம் கிடைக்கவில்லை. நேபாளத்தின் நீரியல் மற்றும் வானிலை ஆய்வுத்துறையின் முதற்கட்ட கணிப்புகளின்படி இந்த வெள்ளப்பெருக்கு ரசவா பகுதியில் பெய்த உள்ளூர் மழையினால் மட்டும் ஏற்படவில்லை. திபெத் பீடபூமி பகுதியில் ஏற்பட்ட திடீர் மேகவெடிப்பு அல்லது பனிப்பாறை ஏரிகளில் ஏற்பட்ட கட்டமைப்பு மாற்றங்களே இதற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு காரணமாக ரசுவா மாவட்டத்தில் பெருமளவிலான மனித மற்றும் பொருளாதார சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. சியாப் ருபேசி உள்ளிட்ட பிரதான சந்தை பகுதிகள் சேறு, சகதி மற்றும் வெள்ள நீரால் முற்றிலும் மூழ்கின. கடைகள், வீடுகள் மற்றும் வணிக வளாகங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. நேபாள சீன வர்த்தகத்தின் முக்கிய மையமான ரசுவா எல்லை சுங்க வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான சுங்க வாகனங்கள், சரக்கு லாரிகள் மற்றும் வணிக பொருட்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. சர்வதேச எல்லையை இணைக்கும் முக்கிய பாலமும் சமீபத்தில் புதிதாக கட்டப்பட்ட ஒரு பாலமும் வெள்ளத்தின் வேகம் தாங்காமல் உடைந்து அடித்து செல்லப்பட்டன. பல இடங்களில் நெடுஞ்சாலைகள் நிலச்சரிவால் துண்டிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் மின்சார கட்டமைப்புக்கும் மிகப்பெரிய அடி விழுந்துள்ளது. முக்கிய நீர்மின் திட்டங்கள் மற்றும் சூரிய சக்தி நிலையங்கள் சேதமடைந்ததால் சுமார் 430 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டு பல இடங்களில் மின் விநியோகம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. பேரழிவின் தாக்கம் நேபாளத்துடன் நிற்காமல் எல்லைக்கு அப்பால் உள்ள சீன எல்லைக்குட்பட்ட திபெத் பகுதியிலும் எதிரொலித்துள்ளது. திபெத்தின் கீராங் துறைமுக பகுதியில் ஏற்பட்ட கடுமையான நிலச்சரிவுகள் காரணமாக சாலைகள், மின்சார விநியோகம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. எல்லை பகுதியில் சீறி பாய்ந்த வெள்ளத்தால் திபெத் தரப்பிலும் பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக சீன அரசு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. பேரிடரின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு நேபாள அரசு போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகளை தொடங்கியுள்ளது. ஆற்றங்கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வாழும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு ரசுவா, நுவாகோட், தாடிங், சித்வான் மற்றும் கோர்கா ஆகிய 5 மாவட்டங்களுக்கு உயர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேபாள ராணுவம், ஆயுதமேந்திய காவல்படை மற்றும் நேபாள காவல்துறையினர் கூட்டாக மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தேடுதல் பணிகளுக்காக 2 சிறப்பு ஹெலிகாப்டர்களும் அவசர மருத்துவ குழுவுடன் கூடிய MI-17 ரக போர் ஹெலிகாப்டர் ஒன்றும் திரிசூலி மாவட்ட மருத்துவமனையை நோக்கி அனுப்பப்பட்டுள்ளன. மோசமான வானிலை, தொடர்ந்து சரிந்து வரும் நிலச்சரிவுகள் மற்றும் துண்டிக்கப்பட்ட பாலங்கள் காரணமாக பாதிக்கப்பட்ட பல கிராமங்களுக்கு மீட்பு குழுக்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் செல்வதில் கடும் சிரமம் நிலவுகிறது. இமயமலை பகுதியில் பருவமழை காலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது வழக்கமானது என்றாலும் குறுகிய காலத்தில் ஏற்படும் இந்த திடீர் வெள்ளப்பெருக்குகளுக்கு முக்கிய காரணங்களாக பின்வருவன சுட்டிக்காட்டப்படுகின்றன. முதலாவதாக பனிப்பாறை ஏரி உடைப்பு. காலநிலை மாற்றத்தின் காரணமாக இமயமலை பகுதியில் உள்ள பனிப்பாறைகள் வேகமாக உருகி தற்காலிக ஏரிகளை உருவாக்குகின்றன. இந்த ஏரிகளின் கரைகள் திடீரென உடையும் போது பில்லியன் கணக்கான லிட்டர் நீர் ஒரே நேரத்தில் கீழ் நோக்கி பாய்கிறது. கடந்த ஆண்டும் போதைஹோஷி ஆற்றில் இதே போன்ற ஏரி உடைந்ததால் 9 பேர் உயிரிழந்தது நினைவு கூறத்தக்கது. அடுத்ததாக தீவிர மேகவெடிப்பு. குறுகிய காலத்தில் ஒரு குறிப்பிட்ட மலைப்பகுதியில் பெய்யும் அதிதீவிர மழை மண்ணின் நீர்பிடிப்பு திறனை மீறி சேரும் சகதியுமாக மாறி நிலச்சரிவையும் திடீர் வெள்ளத்தையும் உருவாக்குகிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான தற்காலிக இருப்பிடம், உணவு, குடிநீர் மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்குவது குறித்து விவாதிக்க நேபாள பிரதமர் அலுவலகம் உயர்மட்ட கூட்டத்தை கூட்டியுள்ளது. அதே நேரத்தில் உட்கட்டமைப்புகள் மற்றும் மின் திட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இமயமலை பிராந்தியத்தில் தொடர்ச்சியாக நிகழும் இத்தகைய இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்ள சர்வதேச உதவிகள் மற்றும் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்புகள் தேவை என்ற விவாதமும் எழுந்துள்ளது. சேதங்களின் முழுமையான பரிமாணம் மற்றும் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதால் உயிரிழப்பு மற்றும் பொருளாதார இழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதுபோன்ற காணொளிகளை தொடர்ந்தும் பார்வையிட சமூக மீடியாவுடன் இணைந்திருங்கள்.
இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.